ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கார் மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹125 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங்ஸ் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே டு சண்டே 9:30 to 6:30 மட்டும்தான் இருக்கும். மண்டே போயிடாதீங்க, மண்டே வந்து இருக்காது. நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெஹிக்கிளுக்கும் முக்கியமானது வந்து வீல். அதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிமு 2000லேருந்து 3500 இந்த காலகட்டத்தில் வந்து வீலுங்கிற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மரத்தாலான வீலை தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே முதல் டிரான்ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி தான். எகிப்து மன்னர் 3300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரை வண்டி வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1717 சரக்கு வாகனமாக வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 அடி நீளமுள்ள குதிரை வண்டியில் 6 டன் வரையில் வந்து ஏற்றிட்டு போகிற அளவுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷமாக வந்து குதிரை வண்டியை மட்டுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 1770 பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆர்மி இன்ஜினியர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நீராவியில் இயங்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது பார்த்திங்கன்னா 3.6 km/h, அதாவது 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியாது. அதுக்கு நம்ம நடந்தே போய்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் நம்ம பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின்லாம் வந்து இந்த மாடல் பேஸ் பண்ணி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1899 1904 சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்டீம் காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்மளாம் இப்போ தான் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 1888 வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1897 வந்து லண்டனில் வந்து எலக்ட்ரிக் காரை வந்து டாக்ஸியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கார் மியூசியத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 5 யூனிக்கான கார்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கே டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்ஸ் தான். 1885 வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1908 ஃபோர்டும், 1939 வோல்க்ஸ்வாகனும், 1948 வந்து சிட்ரானும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினி 1959 வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க இனியும் டிலே பண்ணாமல் நம்ம கார்ஸ் எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பென்ஸ் கண்டுபிடிச்ச காரு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பென்ஸோட ஒய்ஃப் இது. இந்த கார் பார்த்திங்கன்னா ரெப்ளிகா தான், ஒரிஜினல் கிடையாது. பார்க்குறக்கு சைக்கிள் மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் வந்து இப்படி ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி இந்த கார் வந்து 1885 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா 1926 ஃபோர்டால் உருவாக்கின காரு. இந்த கார் பார்த்திங்கன்னா வோல்க்ஸ்வாகன் வந்து 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது அவ்வளோ ஃபேமஸான கார் இது. இந்த கார் பார்த்திங்கன்னா வோல்க்ஸ்வாகன் டைப் 3 வேரியண்ட்டு. சிட்ரான் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கம்பெனி. இப்போ தான் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்திங்கன்னா வாங்கி ரீகண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த கார் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கார் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.